ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ட்ரேடிங்னா என்ன? நிறைய யோசிக்க வேண்டாம். சிம்பிள், பை அண்ட் செல், இவ்வளவுதான் ட்ரேடிங். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாலே போதும், நீங்களும் ஒரு ட்ரேடர்னு கான்ஃபிடன்ட் வந்துடும். எங்க சிஸ்டத்தோட நோக்கமே எஃபோர்ட்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு மீனிங் வித்தவுட் ஸ்ட்ரெஸ்னு சொல்லலாம். சரி, ஓகே, எப்படி ட்ரேட் பண்றது? அதுக்கு தான் சிம்பிள் டிப்ஸ் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட், ட்ரேடிங்கோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் 4 பாயிண்ட். கேண்டில்ஸோட கலர், நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட், நெக்ஸ்ட் எக்ஸிட் பாயிண்ட், நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ், இவ்வளவுதான் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட், கேண்டில்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். கேண்டில்ஸ் 2 டைப்ஸ் இருக்கு, பை அண்ட் செல். பைனா கிரீன் கலர்ல ட்ரேட் ஆகும், செல்னா ரெட் கலர்ல ட்ரேட் ஆகும். என்ட்ரி பாயிண்ட், ஒரு ட்ரேடுக்கு என்ட்ரி பாயிண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பார்க்கலாம். இப்ப மார்க்கெட் பைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா டைனமிக் சப்போர்ட் லைன் வரணும். இதே செல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் வரணும். இந்த டைனமிக் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் லைனும் எப்படி கிரியேட் ஆகும் தனி வீடியோ போடலாம். இப்ப என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா பைக்கு டைனமிக் சப்போர்ட் வரணும், செல்லுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரணும். இது ரெண்டுமே வந்துடுச்சு, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சிக்னல் ஸ்ட்ரென்த் வரணும். அதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன கேண்டில் இருந்து பைனா ஹை வரணும், செல்லுனா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன கேண்டில் இருந்து லோ வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி பாயிண்ட் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு முக்கியம். அடுத்தது எக்ஸிட் பாயிண்ட். ஸ்டார் மார்க்கெட் கிரியேட் ஆகும் போது எக்ஸிட் ஆகிக்கலாம். அதாவது மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும் போது எந்த இடத்துல ஸ்டார் மார்க் வருதோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். அடுத்தது ஸ்டாப் லாஸ். ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டாப் லாஸ் தான். கேண்டில் கலர் எப்ப சேஞ்ச் ஆகுதோ அப்போ ஸ்டாப் லாஸ் போடணும். இந்த ஸ்டாப் லாஸ் எப்ப போடணும்னா நீங்க ஒரு என்ட்ரி பாயிண்ட் போட்டிருக்கீங்க, பட் எக்ஸிட் பாயிண்ட்ல எக்ஸிட் போடல, சோ எக்ஸிட் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் மார்க்கெட் பைல இருந்து செல்லுக்கோ இல்ல செல்ல இருந்து பைக்கோ சேஞ்ச் ஆகும் போது நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும். இவ்வளவுதான் ட்ரேடிங். இதுல எங்களோட ஒர்க் உங்களுக்கு இந்த டிப்ஸ்ல சொல்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மார்க்கெட் பைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது, டைனமிக் சப்போர்ட் லைன் கிரியேட் ஆயிடுச்சு, கேண்டில்ஸ் டைனமிக் சப்போர்ட்டை டச் பண்ணிருச்சு, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருச்சு. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன கேண்டில் இருந்து அடுத்த கேண்டில் ஹை வந்துருச்சு. சோ நீங்க இப்போ என்ட்ரி பாயிண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான டிப்ஸ் தான் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். இதுவே ஒரு செல்லுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா, ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபார்ம் ஆயிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் லைனை கேண்டில் டச் பண்ணிருச்சு, ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆயிருச்சு, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன கேண்டில் இருந்து அடுத்த கேண்டில் லோ வந்துருச்சுன்னு நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். அப்படிங்கிற டிப்ஸை உங்களுக்கு சொல்லிடுவோம். பைனா மார்க்கெட் ஹைல போகணும், செல்னா மார்க்கெட் கீழே வரணும். இதுதான் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பைல மார்க்கெட் போச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன கேண்டிலை விட அடுத்த கேண்டில் ஹைல வரணும். இதுவே செல்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆன கேண்டிலை விட அடுத்த கேண்டில் லோ வரணும். இதை எல்லாமே நாங்க உங்களுக்கு டெலிகிராம் ஆர் வாட்ஸ்அப் மூலம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். ஸோ டோன்ட் வரி.